முடி வளர்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் சாமிக்கு நேர்ந்துக்கிட்டு முடி வளர்க்குறது, நேர்த்திக்கடனுக்காக முடி வளர்க்குறதுன்னு இருந்துச்சு. தாடி மீசையெல்லாம் வளர்ந்து காடாக கிடக்கும். பார்க்குறவங்க கேட்பாங்க, கிராமத்தில் அப்படி வளர்த்துக்கிட்டு திரிறவங்கள, என்னையா இப்படி காடு மாதிரி வளர்த்துக்கிட்டு திரிற, போய் எங்கேயாவது முடியை வெட்டிட்டு வா, இல்லைன்னா மொட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால், பெருமாள்கிட்டருந்து என்ன அழைப்புதல் வரலைங்க அப்படின்வாங்க, முருகன்கிட்டருந்து என்ன அப்ரூவல் வரலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அவங்க அவங்க ஒரு சாமியார் மாதிரி முடி வளர்த்து தாடி வளர்த்துக்கிட்டு இருந்த காலம் அந்த காலம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ எல்லா இளைஞர்களுமே தாடி வளர்க்குறாங்க. இப்போ ஃபேஷனாக மாறிப்போச்சு. எங்கே சிவாஜி, அக்பர், ஷாஜகான் காலம் திரும்பி வந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி கல்யாணம் அப்படின்னா மாப்பிள்ளை எப்படி இருக்கணும், ஜம்முன்னு நாள் முடி வெட்டிக்கிட்டு ஷேவ் பண்ணிக்கிட்டு நீட்டாக வந்து மணவரையில் உட்காரணும் அப்படின்னு இருந்த காலம் மாறிப்போச்சு. இப்போ வந்து தாடி வச்சுக்கிட்டு தான் மாப்பிள்ளையே வந்து உட்கார்றாரு. தாடி இல்லைன்னா மாப்பிள்ளையே வேணாம்னு சொல்கிற பெண்களும் இருக்காங்க. இப்போ அது ஒரு ஃபேஷனாக மாறிப்போச்சு. முடி வெட்டினாலும் கர்ண கொடூரமாக வெட்டுறாங்க. பிளேடு வைக்கிறான், கத்தி வைக்கிறான், அருவா வைக்கிறான், விதவிதமாக வச்சு முடியை வெட்டுறான். வெட்டிட்டு அவன் பைக்கில் போகிற வேகத்தை பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது. சில பேர் தலையெல்லாம் முள்ளம்பன்றி மாதிரியெல்லாம் வளர்த்து வச்சுருக்கான். அது மாதிரி மூளை வளருதோ இல்லையோ முடியாவது வளர்ப்போமே அப்படின்னு எல்லாரும் விதவிதமாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்குவோமே. வாழ்க்கை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு இளைஞன் அவன் வந்து கார் ஓட்ட கற்றுக்கிட்டான். இப்போல்லாம் அந்த ஒரு பருவம் வந்தோடனே கார் ஓட்ட கற்றுக்குவாங்க. லைசன்ஸும் வாங்கிட்டான். வாங்கினோடனே நேராக அவங்க அப்பாட்ட வந்தான். வந்து இது வெளிநாட்டில் நடந்ததுன்னே வச்சுக்குவோமே. அவங்க அப்பாட்ட வந்து லைசன்ஸ் தூக்கி போட்டான். லைசன்ஸ் ரெடி, கார் எப்போ தருவீங்க, எனக்கு கார் சாவியை எப்போ தருவீங்க அப்படின்னு அவன் டிமாண்ட் பண்ணான். சரி, இந்த காரை கொடுக்குறத வச்சு இவனை கொஞ்சம் நல்ல பழக்கங்களுக்கு ஆளாக்குவோம். அவன் வந்து ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஃபைனல் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்கணும் அப்படின்னு இருந்தால் உனக்கு கார் சாவி தர்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்துகிட்டு, இங்கே பார்ப்பா தம்பி, நீ வந்து காருக்கு லைசன்ஸு, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் கண்டிஷன் என்னன்னா, நீ இப்போ உன் கிளாஸில் வந்து பி கிரேடு தான் வாங்குகிற, அது ஒரு ஏ கிரேடாவது வாங்கணும். சி, பி எல்லாம் தாண்டி ஏ கிரேடு வாங்கணும். நல்லா படிக்கணும். 1. நம்பர் 2, டெய்லி என் கண்ணு முன்னாடி பைபிள் படிக்கணும். டெய்லி கடவுளை குறித்து பைபிள் வாசகங்களை படிக்கணும். அதை நான் பார்க்கணும். அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே வருவேன். 3வது, இப்படி தாறுமாறாக முடியை வளர்த்துக்கிட்டு இருக்கே, இதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணி நீட்டாக வந்து நிற்கணும். இந்த 3 நடந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வாரமே உனக்கு கார் சாவியை கையில் தரேன், நீ எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு ஊர் பூரா சிட்டி பூரா வண்டியில் ரவுண்டு வரலாம், போயிட்டு வா அப்படின்ட்டார். பையனு தெளிவாகிட்டான். அங்கிட்ட ஒரு 2-3 வாரத்தில் பார்த்தா கிளாஸ்லேருந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வருது. எல்லாம் ஏ ஏ ஏ ஏ, அருமை அருமை அருமைன்னு அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அப்புறம் பார்க்குறாரு, அவன் வந்து பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கான். பார்க்குறப்பெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கான். ரைட்டு, நேராக போய் நின்னான் அவங்க அப்பாட்ட. முடியை மட்டும் வெட்டலை, நல்லா நீளமாக வளர்த்ததோடு போய் நின்னான். என்னப்பா பார்த்தீங்கல்ல, ப்ராக்ரஸ் கார்டு எல்லாம் ஏ கிரேடு, பைபிள் டெய்லி படிக்கிறேன், உங்களுக்கு தெரியுது, கார் சாவியை கொடுங்க அப்படின்னு கேட்டான். கார் சாவி கொடுக்குறது இருக்கட்டும், 3வது ஒரு கண்டிஷன் போட்டனே, ஏ கிரேடு வாங்குற சரி, பைபிள் படிக்கிற சரி, முடியை ஒழுங்காக வெட்டணும்னு சொன்னேன்ல, அதை பண்ணிட்டு வா தர்றேன். இங்கே பாருங்கள், நீங்கள் பைபிளை ஒழுங்காக படிச்சிங்கன்னா என்னைய மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க அப்படின்னா பையன். என்னடா சொல்ல வர்ற, பைபிளில் சாம்சன் அப்படிங்கிறவர் நீளமான முடி வச்சுருந்தார், தெரியுங்களா உங்களுக்கு? ஜான், மோசஸ் இப்படி இருக்கிற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நீளமான முடி தான் வளர்த்துருந்தாங்க. ஏங்க, இயேசுநாதரே நீளமான முடி தான் வச்சுருந்தாரு அப்படின்னு பைபிள்லேயே இருக்குது. அவங்கெல்லாம் நீளமான முடி வச்சுருக்கும்போது நான் ஏன் வெட்டணும், சாவியை கொடுங்க, காரை கொடுங்க அப்படின்னு கேட்டான். லாஜிக். அவன் லாஜிக்கை வாங்கியே திருப்பி அவனை அடித்தார் பாருங்க அவங்க அப்பா. ஓஹோ, சாம்சன், ஜானு, மோசஸு, இயேசுநாதர் எல்லாம் நீளமாக முடி வச்சுருந்தாங்களா, பிரமாதம், நல்ல லாஜிக்குப்பா,
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு தூரமான இடத்துக்கும் அவங்க நடந்தே போனாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க சாவி கிடையாது, போயிட்டு வா அப்படின்னாரு பாருங்க. லாஜிக்கிலே அடித்து காலி பண்ணிட்டார் அவங்க அப்பா. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.